ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சாட்டர்டே எங்களோட வீட்டில் நாங்கள் பரோட்டா தான் செய்ய போகிறோம். அதுக்கு நாங்கள் 1.5 கிலோ மாவு எடுத்திக்கிறோம். அதுக்கு ஒரு முட்டை, கொஞ்சம் 2 கரண்டி அளவு சீனி, ஆயில் ஒரு 3 கரண்டி சேர்த்துக்கொள்வோம். சேர்த்து எல்லாத்தையும் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நாங்கள் முட்டையை சேர்த்துக்குவோம். அதோட சுகரையும் சேர்த்துக்கோங்க. அதோட ஆயில் சேர்த்துக்கொள்வோம். 3 கரண்டி ஆயில் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் வாட்டரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். நல்லா பிசைஞ்சிட்டு இதை நாங்கள் ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் உருண்டை பிடிச்சிவோம். பரோட்டாக்கு கறி இறைச்சி கறி தான் செய்ய போகிறோம். இறைச்சி குருமா. இப்போ நாங்கள் பரோட்டாக்கான கறியை தான் செய்ய போகிறோம். அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் செய்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சுக்கிறோம். இதுக்கு நாங்கள் ஆயில் 2 கரண்டி சேர்த்துக்கொள்வோம். ஆயில் 2 கரண்டி. அதோட சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பெரிய தக்காளி பழம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் ரம்பை, கருவேப்பிலை, இப்போ இறைச்சிக்கு நாங்கள் தேவையான மசாலா சேர்த்துக்கொள்வோம். அதுக்கு அந்த மசாலா மல்லி ஒரு 1.5 கரண்டி சேர்த்துக்கோங்க. மல்லி பவுடர், மிளகுத்தூள் 1/2 கரண்டி, மஞ்சள் 1/4 கரண்டி மஞ்சள் தூள், சில்லி பவுடர் ஒரு 1.5 கரண்டி சேர்த்துக்கோங்க. சீரக பவுடர் ஒரு 1/2 கரண்டி, 1/2 கரண்டி அளவு சீரக பவுடர் சேர்த்துக்கோங்க.
இப்போ உப்பு தேவையான அளவு. இப்போ நாங்கள் இதை நல்லா பிசைஞ்சிட்டு இதில் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். இது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கி எண்ணெய் ஒரு 5 நிமிஷம். இதுக்கு தேவையான அளவு தண்ணியை இதோட நாங்கள் நல்லா நசுக்கி வச்ச பூண்டும் ஒரு 4-5 போல் சேர்த்துக்கிறோம். இப்போ எங்களோட இறைச்சிக்கறி நல்லா பிறந்துட்டு வதங்கி கொண்டிருக்குது. ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டு. இதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்ப்போம். குருமாக்கு இதை பவுடர் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்து நல்லா ஒரு 6-7 விசில் விடக்கட்டும் வேக வச்சு எடுத்துக்கொள்வோம். இதுக்கு உப்பு போத நீங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா 7 விசில் விட்டு வேகட்டும். இப்போ இது மாதிரி சைஸுக்கு எல்லா பவுல்ஸையும் நீங்கள் பிடிச்சி ஒரு சகன் எடுத்து அதில் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறோம். இப்போ நாங்கள் எல்லா பவுல்ஸையும் பிடிச்சி எடுத்துக்கிறோம். இது மாதிரி ஒரு சகனில் வச்சுட்டு இதை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் வைங்க மூடி. அதே போல் நான் உங்களுக்கு எப்படி தட்டுறது காட்டுறேன். இப்போ நாங்கள் இதில் வந்து ஒவ்வொரு உருண்டைகளை அடித்து இது மாதிரி ஒரு பிளேட்டுக்கு ஆயில் வச்சுக்கோங்க. அந்த ஆயிலுக்கு போட்டு இதை வந்து நாங்கள் இப்படி தட்டி தட்டி எடுப்போம். நல்லா இப்போ நாங்கள் தட்டி தட்டி சுற்றி வச்சுக்கொள்வோம். ஒவ்வொரு பரவாயில்ல இது மாதிரி நல்லா நீங்கள் ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதோடு இப்போ நாங்கள் இதை இந்த மாதிரி சுருட்டி கொள்வோம். இது மாதிரி சுருட்டிட்டு இதையும் இப்படியே செஞ்சு திருப்பியும் நாங்கள் இதை ஆயிலில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நாங்கள் இன்னும் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சு எடுப்போம். இது மாதிரி தான் நீங்கள் எல்லா உருண்டையிலையும் தட்டிக்கோங்க. நாங்கள் திருப்பி எல்லாத்தையும் செஞ்சுட்டு காட்டுறோம். இப்போ நாங்கள் எல்லா பரோட்டாவையும் திருப்பியும் நாங்கள் தட்டி அது மாதிரி சுருட்டி 10 நிமிஷம் வச்சுட்டு இப்போ நாங்கள் பரோட்டாவை சுட்டு எடுக்க போகிறோம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி உருட்டி நாங்கள் இதை பரோட்டா சட்டியில் போட்டு எடுப்போம். இப்போ நாங்கள் ஒரு சட்டிக்கு 3 சேர்த்துக்கிறோம். இதுக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் மேலால் ஆயிலும் போட்டுக்கொள்வோம். நல்லா எங்களுக்கு முறுக்கி வரும். இது நாங்கள் 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க.
இதை சேஞ்ச் பண்ணி நல்லா பொன்னிறமாக்கி எடுத்துக்கொள்வோம். இப்போ நல்லா 2 பக்கம் திருப்பி நாங்கள் இதை நல்லா வேக வச்சு எடுத்துட்டு இதை ஒரு 4-5 பரோட்டா வச்சு அப்படியே நாங்கள் அடித்து எடுத்துக்கொள்வோம். அடிக்கிறது உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கொள்வோம். அப்போ தான் நல்லா பரோட்டா முடிஞ்சு வரும். இது மாதிரி வரப்போல ஸ்டெயின் பண்ணி போட்டுக்கோங்க. இது மாதிரி தட்டி எல்லா பரோட்டாவையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் இதை இறக்கிடுவோம். உங்களுக்கு கணக்கான பதத்தில் வந்துட்டு இறக்கிட்டு நாங்கள் இதெல்லாம் இப்படியே வச்சு ஒரு அடித்து நாங்கள் கையால் அடித்து எடுத்துக்கொள்வோம். இப்படி வச்சு கையால் நாங்கள் நல்லா அடித்து எடுத்துக்கொள்வோம். இப்படி நாங்கள் அடித்தோன்னே கையால் இங்கே பாருங்கள் இது மாதிரி வரும். நல்லா சொப்டான பரோட்டா ரெடி ஆகிட்டு இது மாதிரி நாங்கள் எல்லா பரோட்டாயும் செஞ்சுட்டு அவங்களுக்கு கறியை வச்சு எப்படி சாப்பிட்ற கறியோட காட்டுறோம். பொட்டுக்கடலையும் பருப்பு கடலையும் போட்டு நாங்கள் இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்திக்கிறோம். தேங்காயும் கொஞ்சம் சேர்த்திக்கிறோம். இதை வந்து நாங்கள் இறைச்சி கறிக்கு சேர்த்துக்கொள்வோம். பரோட்டாவும் இறைச்சி குருமாவும் ரெடி ஆகிட்டு நீங்களும் உங்களோட வீட்டில் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். லீவு நாளைக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு. டேஸ்டியான பரோட்டாவும் குருமா கறியும் ரெடி ஆகிட்டு